டெல்டாவில் விழுங்கடா, டெல்லியை புலங்கடா, குச்சி சீருங்கடா, குச்சி மிட்டாய் என்கிற குஜராத்தை விழுங்கடா அப்படின்னு உள்ள வருவாண்டா, உங்களை புழக்க வேண்டாம், மாறி மாறி வருவோம், மாற்றான் படத்தில் திரிவோம் அப்படின்னு பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி ஒரு போட்டாங்க. நான் பால் போட்டாங்க. ஒச்சக்கா அவனை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, அட போடுப்பா பால் கேளுப்பா அப்படின்னு போட்ட கணக்கா பாலை நாங்கள் சூப்பராக விடுவாங்க, சூப்பராக ஃபீலிங் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளேயே சொல்ல பரதநாட்டியம் ஒன்று ஆடட்டும், பால் சோறு சாப்பிட்டான் அப்படின்னு கேட்கும்போது அந்த பக்கம் ஒரு டமில், இந்த பக்கம் ஒரு டுமில் அப்படின்னு டுமிலுக்கு மொபைல் கணக்கா சமாளியாக அடிக்காங்களே, ஒசக்காவை ஒசூருக்கு அனுப்புகிறாங்களே, அட போங்கடா எங்கள் ஒசக்காக்கு வந்த சோதனையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பக்கம் ஒரு கேட்ச், வாட் த கேட்ச் ஆஃப் த மகர ராசி 23 ரனுக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஒரு கேட்ச். இது கேட்சா இல்லை மேட்சா? பிருத்திவிஷா எனும் பாதுஷா 11 ரனுக்கு வெளியே போக அடுத்து போடுங்கடா, நான் உங்களை அடிக்கிறேன்டா அப்படின்னு குச்சி ஐஸ் கிட்ட சொல்லுவேன். நாங்கள்லாம் பணத்துக்குன்னு ஸ்கேட்டிங் பண்ணுவோம் அப்படியே போடு சங்க கிஷான் சாம் ஏத்தனாக்க அப்படின்னு சொல்லும்போது சாய் ஓப்பன் மொபைல் ஆப் 5 ரனுக்கு வெளியே போக அடுத்து ஒரு அடி, இந்த பக்கம் ஒரு இடி. இடியே அடிக்கிறாங்களே, அடிக்கிறாங்களே, பண்ணிட்டு உள்ளே வந்து இட்லி பொடியாக பொடிக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் ஒரு டுமில், இந்த பக்கம் ஒரு டமால், அந்த பக்கம் ஒரு லோஜக் பார். அவன் ஒரு பாட்டுக்கு ஆடுனா அவன் பாட்டுக்கு ஆடுறான் பாரு அப்படின்னு பவுலர்ஸே கன்ஃபியூஸ் ஆக பாண்ட்டு நடன போய் அது சூப்பராக இருக்குது பாண்ட்டு நம்ம வேணா சேர்ந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணலாமா அப்படின்னு. எதுக்கு நானே பண்ணுவேனே சை மற்றபடி சாங் ஆடலாமா இல்லை பட்டர்ஃப்ளை டான்ஸுக்கு ஆடலாமான்னு சொல்ல சேர்ந்து நின்று கையை தட்டுங்கண்ணே நான் 50 அப்படின்னு ஆக்சர் சொல்ல மற்றவங்க எல்லாம் மிக்சராக அடிக்க கத்தராக ஏசப்போ ஆண்டவரே ஒரு விக்கெட் ஒன்று கொடுத்த ஆண்டவரேன்னு வேண்டாம். ஆக்சர் பட்டேல் 66 அடுத்து சூப்பராக அடிங்க, ஸ்டெப் ஒன்று போடுங்க பாஸ், நான் குறுக்க நின்று வாசிக்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்ல ஸ்டெப் ஒன்று போடுங்க, மரண பதியத்தை காமிங்க அப்படின்னு சொல்ல ஸ்பைடி பாயிண்ட் கம் பேக் சூப்பராக அடிக்கிறாரு, பாலம் கிழிக்கிறாருன்னு டெல்லி எல்லாம் கத்த அந்த பக்கம் ஒரு ஜிக்ஸ், இந்த பக்கம் ஒரு ஜிக்ஸ், பாலை நாங்கள் விட்டோம் பாரு மேக்ஸ் அப்படின்னு சொல்ல என்ன ஷாட்டுமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் ஒரு டமால், இந்த பக்கம் ஒரு டுமில், அந்த பக்கம் ஒரு லோஜாக், இந்த பக்கம் ஒரு வஜாக் மாஜாக் நோட ஜலம் அப்படின்னு குச்சி ஐசனுக்கு குஜராத்தே சொல்ல கடைசி ஒரு கீச்சிட்டா போல 224 அடிச்சுட்டா போல 225 அடிச்சாவின்னு குச்சி ஐஸ் விற்காமல் இருந்தால் ஃபன்னு அப்படின்னு இறங்கின குஜராத்து. வாடா நம்ம ஐஸ் பாய் விளாட்லாம் அப்படின்னு கையை தொட்டு ஐஸ் பாய் விளாட்லாம். அவன் பாருங்க கிரிக்கெட் விளாட ஐஸ் பாய் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்ல பிருத்திவிஷா பாதுஷா வெளியே அனுப்ப வேற ஒருத்தரை கொண்டு வர அட போடுங்கடா நான் அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்ல எகிரி பீடித்தேன் வானம் இருந்தது அப்படின்ற கணக்கு 6 ரனுக்கு என் பேருக்கு இல்லை என் கதையை கேளுன்னு 6 ரனுக்கு வெளியே போக பச்சை லைட்டு வந்துடுச்சு, பரவச நிலைக்கு அடைஞ்சிடுச்சு அப்படின்னு இந்த சாய்ந்து உள்ள வேற அந்த பக்கம் ஒரு டமால், அந்த பக்கம் ஒரு சாடிங்க, இந்த பக்கம் ஒரு இடிங்க அப்படின்னு மேட்ச் திரும்ப மாடு இயல்பு நிலைக்கு திரும்பியது டெல்லி அணி அப்படின்ற கணக்கை நியூஸ் வாசிக்கும் போது ஸ்டெப் 1 ஸ்விங் இந்த ரைன் ஐ எம் ஸ்வைங் இந்த ரைன் அப்படின்னு மாற்றி பிடிச்சி டான்ஸ் ஆட நாங்கள் சூப்பராக அடிப்போமே சரவடியாக வெடிப்போமே அப்படின்னு குஜராத் டைட்டான்ஸ் சொல்ல வர போசன் இஸ் த என்ரிச் கிளாஸ் அவளோட கிங் கோலி இஸ் த சூப்பர் கோலி அப்படின்னு எதுக்கு இடையில இந்த மேட்ச் அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு SRCV மேட்ச் மரணங்களாய் காத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்து விருதுமான் சாகா 39 அவட போங்கடா ஒய்ங்க ஆடுங்கடா அப்படின்னு அங்கேருந்து சாய்ந்து கத்த தூக்கி அடிங்க நான் சூப்பராக பிடிப்பேங்க அப்படின்னு சொல்ல படுத்துக்கிட்டு ஜெய் ஜெக்கம்மா ஜனகராஜ் வாய்ஸ் ஆடுமா விக்கெட் ஒன்று கொடுத்ததுக்கு நன்றிமான்னு ஒசக்காவை அனுப்பிட்டீங்களாடா அவர் முகத்தை கடைச்சா காமிங்கடா அப்படின்னு கேட்க அட போங்கடா நான் முட்டி போட்டுனே ஆடுறான்டா அப்படின்னு பனிஷ்மெண்ட்டா பாஸ் நாங்கள் பிடிச்சிட்டோம் பாஸ் அப்படின்னு சொல்ல சாய்ந்து 65 அட பாலை தூக்கி வைங்கடா தலை மேலே கையை வைங்கடா அப்படின்னு சொல்ல ஏஞ்சும் கதையை கேளு தாய்க்குளமே அப்படின்னு சொல்ல அட சூப்பரு அம்பையர் அவுட்டு கொடுத்துரு அப்படின்னு சும்மா அவுட்டு கேட்குற அப்படின்னு ஷாருக் கான் இஸ் த பாப்கார்ன் எட்ரான் சிக்கு புக்கு ரயிலு கலக்குது பாரு இவன் ஸ்டைலு பாலை போடுறானா என்னடா பாட்டு பாடி ரீல்ஸ் பண்ணிருக்கேன்னு கேட்கும்போது டிவேட்டியா மேட்சை கவுத்துட்டியான்னு 4 ரனுக்கு வெளியே போக அடா சாமாடி கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவ் எனும் கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லர் வந்தோ அப்படின்னு கத்த பால் சூப்பரான டைம் சென்னையில் நல்ல வெயில் அப்படின்னு சொல்ல அட பால் விட்டுட்டேங்க பண்ணிட்டு என்னை பிடிச்சி திட்டுறாங்க அப்படின்னு மறுபடியும் பிடிக்க மில்லர் கேப்டன் மில்லர் 55க்கு போக ஆஹா நல்லா பிடிச்சாரு மனுஷன் சூப்பராக அடிச்சாரியான்னு கேட்கும்போது வரவெல்லாம் சிக்ஸ் அடித்தா தொப்பியை தலைக்கே தான் போடும் அப்படின்னு எசக்க பாப்பா இவனுங்களை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது கடைசி வரையும் குச்சி ஐஸ் அவங்களுக்கே தான் அப்படின்னு தலை நம்மளுக்கு தான் தலை குச்சி ஐஸ் நீ ஏன் கவலைப்படுறேன் நான் தூக்கிட்டு வந்துட்டேனே ரெட் லைட் எரிய வச்சுட்டேனே அப்படின்னு சொல்ல போடு அருமை குச்சி ஐஸ் எங்களுக்கு தான் உங்களுக்கு குச்சி மட்டும் தான் சாய்க்கு சார் 13 ரனுக்கு வெளியே அனுப்ப அடுத்து வந்தார் ரஷீத் கான் பாப்கார்ன் மாப்பிள்ள கொஞ்சம் பாப்கார்ன் கொடுத்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்க 2 பாலுக்கு 11 அடிடா மேட்ச் நம்ம வின் பண்ணுவோண்டான்னு 1 பாலுக்கு 5 அடிக்கும் போது மேட்ச் இங்கே போடு பொங்கல் இங்கே போடுறாங்க மேட்ச் வின் இஸ் த டெல்லி அட போங்கடா பொங்கல் இங்கே போடுறாங்க சீக்கிரம் வாங்கடா பொங்கல் அப்பான்ட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்து வைங்க உங்களால் முடியுமா நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றா கூட்டாஞ்சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்க அப்போ உனக்கு இல்லைடா பந்து இங்கே அடிடானா அடிச்சியா கையை கொடுங்க குச்சி ஐஸ் குஜராத்துக்கு குச்சி ஐஸ் தானுங்க அப்படின்னு சொல்ல 4 ரன் வித்தியாசத்தில் டெல்லி வின்னு.